பிரைஸ் தி லார்ட். நாம் இப்படி சொல்லுவோமா, ஆண்டவரே எங்கள் இதயத்தின் சிம்மாசனத்தில் நீர் ஒரு அரசனாக வீற்றிருந்து எங்கள் வாழ்க்கையை உமது அன்பால் இந்த மாதம் முழுவதுமாக வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். யாரெல்லாம் முட்டி போட முடியுமோ நீங்கள் போடுங்க. இல்லை என்று சொன்னால் பரவாயில்ல, கடவுள் புரிந்து கொள்வார். சரிங்களா? அதனால் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கடைசி 10 நிமிடங்கள் ஒரு ஆசீர்வாதத்த நேரம். இந்த குணமளிக்கின்ற வழிபாட்டை நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக, மரியா டிவியின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிப்போமா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 7:25 சொல்கிறது, நமக்காக பரிந்து பேசுவதற்காக, தன் வழியாக தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக வருகின்றவர்களை இயேசு முற்றிலும் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர்களுக்காக பரிந்து பேச இயேசு இன்னும் உயிரோடு இருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 7:25 சொல்கிறது, பிரியமானவர்களே, இயேசப்பா நமத்திலே உயிரோடு இருக்கின்றார். மோயிசன் கடவுளிடத்தில் கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? எரிய முட்புதரலை கேட்ட பொழுது கடவுள் சொன்னார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நாமே இருக்கின்றவர். ஐ ஆம் எவர் பிரசன்ட். நாமே இருந்து கொண்டிருக்கின்ற தெய்வம். உலகம் தோன்றுவதற்கு முன்பு நான் இருந்தேன், உலகம் இருக்கின்ற போதும் இருக்கின்றேன், காலங்களை கடந்து நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அந்த தெய்வம் நமத்திலே உயிரோடு இருந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. இந்த கரங்களை உயர்த்தி இவ்வாறாக சொல்லுங்கள், என் தேவன் வாழ்வதால், என் தேவன் வாழ்வதால் நானும் வாழ்வேன். சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசப்பா. இந்த வார்த்தைகள் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே என் வாழ்க்கையாக மாறட்டும். நான் அனாதை அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் தனிமையில் இல்லை. என் இயேசப்பா உயிரோடு இருக்கின்றார். என் இயேசப்பா உயிரோடு இருக்கின்றார். என் இயேசப்பா உயிர் வாழ்கின்றார். என் இயேசப்பா உயிர் வாழ்வதால் என் பிரச்சனைகள் மத்தியிலே, என் துன்பங்கள் மத்தியிலே, உடல் உபாதைகள் மத்தியிலே, குடும்ப குழப்பங்கள் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே நானும் வாழ்வேன், சாட்சியாக மாறுவேன். ஒரு தாயை போல அவர் என்னை தேற்றுவார், ஒரு தந்தையை போல என அரவணைப்பார். இந்த வழிபாட்டின் வழியாக கரங்களை பிடித்து என்னை அரவணைத்து எனக்கு முத்தமிட்டு, மகனே மகளே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு இருப்பேன். உன்னை மார்பின் மீதும் தோளின் மீதும் மாதம் முழுவதுமாக நான் சுமந்து வருவேன். இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிஜமாக மாறட்டும், என் வாழ்க்கை அனுபவமாக மாறட்டும், என்னுடைய தனிமை நீங்கட்டும், என் சோர்வுகள் நீங்கட்டும், என் அவ நம்பிக்கைகள் நீங்கட்டும். இயேசுவே என்னை அரவணைத்துக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், என்னை ஆறுதல் படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி, கரங்களை நீங்களும் போடுங்க. கரங்களை உயர்த்தி, இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்திருந்தாலும், குழப்பத்தில் வந்திருந்தாலும், சோர்ந்து போய் வந்திருந்தாலும், இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இறுதி வேளையிலே ஆண்டவர் தாயை போல, அம்மாவை போல உங்களை தேற்ற வருகின்றார்.
ஒரு தந்தையை போல உங்களை அரவணைக்க போகின்றார். இன்று உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் உங்களை கரங்களை பற்றிக் கொள்வார். உங்களுடைய குழப்பங்களை நீக்க போகின்றார். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, உங்களுடைய சோதனைகளிலே உங்களுக்கு ஒரு விடுவை தரப்போகின்றார். அவர் உங்களை தேற்றுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கத்தை இந்த வழிபாட்டின் வழியாக அன்னையின் பரிந்துரையை கேட்டு ஏசப்பா சந்தோஷமாக மாற்றப் போகின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இரண்டு கரங்களையும் எடுத்து ஒரு இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கரங்களையும் எடுத்து கண்களை மூடி அந்த இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இதயத்தில் நீங்க தேக்கி வைத்திருக்கின்ற கண்ணீர்கள், அந்த இதயத்தில் நீங்க சேகரித்து வைத்திருக்கின்ற அவமானங்கள், அந்த இதயத்தில் நீங்கள் புதைத்து வைத்திருக்கின்ற ஆசைகள், கவலைகள், கண்ணீர்கள், காயங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுங்கள். அவர் ஒரு தாயை போல உங்களை தேடி வருகின்றார். அவர் உங்களை அரவணைத்துக் கொள்ள உங்கள் மத்தியில் எழுந்தருளி வருகின்றார். உங்களுக்கு அவர் ஆறுதல் தர நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். இதய கதவை திறந்து ஆண்டவர் உங்களை உற்று நோக்க போகின்றார். அன்பான மகளே, மகளே, நாம் வழக்கமாக ஜெபிப்பது போன்று இன்று நான் ஜெபிக்க கூடாது. நீ வழக்கமாக ஜெபிப்பது போன்று ஏனோ தானோ என்று இன்று நீ ஜெபிக்க கூடாது. நம் வழக்கமாக வழிபாடு நடத்துவது போன்று இன்று நடத்தவில்லை. இன்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நமக்காக தூய சகாய அன்னை பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்று எவ்வாறு கானா ஊரிலே பரிந்து பேசி அங்கு கண்ணீரை துடைத்தாரோ அதுபோல இந்த மாதம் முழுவதுமாக நமக்காக ஆசீரை வழங்க மகனிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்க. ஒரு தாயை போல அவர் வருகின்றார். இந்த கூட்டத்திலே நீங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் கூட நீ ஒருவன் மட்டும்தான் இருப்பது போன்று, ஒருவன் மட்டும்தான் இருப்பது போன்று தனித்தனியாக ஏசப்பா உங்களை தேடி வருகின்றார். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவே, என் பிரச்சனைகளை பாருங்கப்பா, என் துன்பங்களை பாருங்க ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிறோம்பா, உடைஞ்சு போய் வந்திருக்கிறோம்பா. இயேசுவே, இந்த வழிபாட்டின் வழியாக உம்மிடத்திலே ஒரு ஆறுதலை தேடி வந்திருக்கிறோம்பா. கடந்த மாதத்தினுடைய காயங்களோடு வந்திருக்கிறோம்பா, கஷ்டங்களோடு வந்திருக்கிறோம்பா, கவலைகளோடு வந்திருக்கிறோங்க, ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறோம்பா, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம்பா. இந்த வழிபாட்டில் என்னை ஆசீர்வதிப்பு நம்புறோம்பா. இயேசுவே, இந்த கணவனை ஆசீர்வதியும். புரிந்து கொள்ளாத கணவனை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்துங்கப்பா. இயேசுவே, இந்த குடும்ப கணவருக்கு ஒரு பொறுப்பை தாங்கப்பா. குடி பிரச்சனையில் இருந்து விடுதலையை தாங்கப்பா. உடல் நலத்தை தாருங்கப்பா. இயேசுவே, என்னுடைய மனைவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருக்கு நல்ல மனப்பான்மைகளை, உடல் நலனை தாருங்கப்பா. இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப குழப்பங்களை நீக்குங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல படிப்பை தாருங்க ஆண்டவரே. வளமான எதிர்காலத்தை தாருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்கப்பா. இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு திருமணத்தை தாருங்கப்பா. இயேசுவே, குழந்தை ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய உறவினருக்கு, என்னுடைய நண்பருக்கு, அந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தை ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்ப குழப்பங்களை நீக்குங்கப்பா. கடந்த மாதத்தினுடைய காயங்களை நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சத்தமாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். விண்ணப்ப ஜெபங்கள் தேவனின் காதுகளுக்கு கேட்கட்டும். நீங்கள் எழுப்புகின்ற உடைய குடும்ப தேவைகள் வானத்தினுடைய முகில்களை கடந்து பரலோகத்திற்கு செல்லட்டும். அன்று இயேசு மண்ணுலகில் இருந்து நமக்காக ஜெபித்தார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உடைய சுமைகளை சுகமாக மாற்றுவேன் என்று சொல்லி அன்று இயேசு மண்ணகத்தில் இருந்து ஜெபித்தார். இன்று இயேசு விண்ணகத்தில் இருந்து நமக்காக ஜெபிக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் இன்று நிறைவேறுகின்றது. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, இன்று இயேசு
உங்களை மார்போடு இப்பொழுது அணைக்கின்றார். மன கவலை இயேசு இப்பொழுது நீக்குகின்றார். இந்த நேரத்தில் இயேசு உங்களை மார்போடு அணைக்கின்றார், மடியில் வைத்து தாளாட்டுகின்றார். எந்த இடத்தில் நீ அவமானத்தில் இருந்தாயோ, எந்த இடத்தில் நீ நோயோடு இருந்தாயோ, எந்த இடத்தில் நீ தனிமையில் இருந்தாயோ, அந்த இடத்திலே இயேசு உங்களை தலையாக மாற்றுகின்றார். அந்த ஆறுதலின் நாட்கள் உங்களை தேடி வருகின்றது. இயேசு உங்களை தேடி வருகின்றார். எந்த இடத்திலே நீங்கள் கீழாக இருந்தீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களை மேலாக உயர்த்துகின்றார். எந்த இடத்திலே நீங்கள் வாளாக பிறரால் கடந்த மாதத்திலே புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே இயேசு உங்களை தலையாக உயர்த்துகிறார். ஆறுதலின் நாட்கள் உங்களுக்கு இருக்கின்றது. எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தாயோ, எந்த இடத்தில் நோயோடு இருந்தாயோ அந்த இடத்திலே அன்னையின் பரிந்துரையை கேட்டு ஏசப்பா உங்களை உயர்த்துகின்றார். ஆறுதலின் நாட்கள் உங்களை தேடி வருகின்றது. ஏசப்பா உங்களை தேடி வருகின்றார். அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். கரங்கள் தட்டப்படுகிற பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். கரங்கள் தட்டப்படுகிற பொழுது நோய்கள் நீக்கப்படுகின்றது. கரங்கள் தட்டப்படுகிற பொழுது அந்தகார சக்திகள் அகற்றப்படுகிறது. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை இறங்கும்படியாக துதிக்கிறோம். ஆற்றல் இறங்கும்படியாக துதிக்கிறோம். கட்டுகள் உடையும்படியாக துதிக்கிறோம். அந்தகார சக்திகள் அகலும்படியாக துதிக்கிறோம். எல்லா விதமான மூதாதையருடைய சாபங்கள் நீக்கும்படியாக துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், ஆற்றல் இறங்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், சாபங்கள் நீக்கப்படட்டும், நோய்கள் நீக்கப்படட்டும், அந்தகார சக்திகள் விலக்கப்படட்டும். வல்லமை வருகின்றது, ஆற்றல் வருகின்றது. இயேசு இன்று விண்ணகத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆறுதல் வருகின்றது, கட்டுகள் உடைக்கப்படுகின்றது, காயங்கள் ஆற்றப்படுகின்றது. சாத்தானை வெல்லுகின்ற பலனை இந்த வழிபாட்டின் வழியாக தேவனுடைய கரங்களில் தருகின்றார். அப்படியே கரங்களை விட்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இந்த மாதம் முழுவதுமாக கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் விலகாமல் ஆண்டவர் காப்பாற்றும். விலகிடா. அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மானு கூப்பிடவா, உன்னை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மானு கூப்பிடவா. எல்லா மகனமகளும் எழுந்து நின்று, எல்லா மகனமகளும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஏசப்பா இந்த வழிபாட்டிலே ஒரு தாயை போல எங்களை தேடி வந்தீங்கல்ல, ஒரு தாயை போல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஒரு தாயை போல என்னுடைய கண்ணீரை தொடச்சிங்கல்ல, என்னுடைய மனம் பாரத்தை நீக்கினீங்கல்ல. எனவே ஏசப்பா உங்களை உன்னை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மானு கூப்பிடவா, உன்னை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அம்மானு கூப்பிடவா. ஏசப்பா இந்த வழிபாட்டிலே எங்க அம்மாவினுடைய சகாய மாதாவின் பரிந்துரையை கேட்டு இந்த மாதம் முழுவதுமாக வாழ்வதற்கான பலத்தை, சவால்களை சந்திப்பதற்கான பலத்தை, தோல்விகளோடு வேள்விகளை நடத்துவதற்கான ஆற்றலை நீர் எனக்கு தந்து சவால்களை சந்திப்பதற்காக என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைப்பதற்காக, பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக எனக்கு சக்தியை தந்ததற்காக இயேசுவே உங்களை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, நன்றி ஏசப்பா. அப்பான்னு கூப்பிடவா. கரங்களை உயர்த்திவாராக சொல்லுவோமா? நான் அனாதை அல்ல, நான் அனாதை அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் திக்கற்றவன் அல்ல, நான் தனிமையில் இல்லை, நான் தனிமையில் இல்லை. இந்த மாதம் முழுவதுமாக இந்த மாதம் முழுவதும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு, என்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு, கட்டுகளை உடைப்பதற்கு, கட்டுகளை உடைப்பதற்கு, காயங்களை ஆற்றுவதற்கு, காயங்களை ஆற்றுவதற்கு, நோய்களை நீக்குவதற்கு, நோய்களை நீக்குவதற்கு, அந்தகார சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கு, அந்தகார சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கு ஏசப்பா உயிரோடு இருக்கின்றார். ஏசப்பா உயிரோடு
என்னோடு இருக்கின்றார். ஏசப்பா உயிர் வாழ்கின்றார். என் ஏசப்பா உயிர் வாழ்கின்றார். ஏசப்பா உயிர் வாழ்வதால் என் ஏசப்பா உயிர் என் வாழ்வதால் பிரச்சனைகள் மத்தியிலே, என் பிரச்சனைகள் என் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, என் துன்பங்கள் மத்தியிலே, குடும்ப குழப்பங்கள் மத்தியிலே, குடும்ப குழப்பங்கள் மத்தியிலே, உடல் உபாதைகள் மத்தியிலே, உடல் உபாதைகள் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே, மனபாரங்கள் மத்தியிலே மனபாரங்கள் மத்தியிலே நானும் வாழ்வேன், நானும் வாழ்வேன். சாட்சியாக மாறுவேன். சாட்சியாக மாறுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த மாதம் முழுவதுமாக இந்த மாதம் முழுவதுமாக கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஏசப்பா கரம் பிடித்து நடத்துவார். ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி. மலை மேல் நிறுத்துவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த மாதம் முழுவதுமாக ஒரு போதும் இயேசுவே கைவிடார். கை நடத்துவதற்காக ஒரு நாளும் கைவிடார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதுமப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதுமப்பா. உங்க கிருபை போதுமப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதுமப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க கிருபை போதுமப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக நன்றி, ஒரு தாயை போல தேசியதற்காக நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தந்து ஆசீர்வதியும் ஆண்டவர், தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாக என் மக்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இப்பொழுது நம் அனைவரும் முழந்தால் படிட்டு இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நற்கரனை உயர்த்தி இறுதி ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற பொழுது யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தொடர்ந்து பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். 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 யார் என்னை கைவிட்டாலும்
இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் இப்போ நீங்கள் மாதாட்ட நீங்கள் வேணது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பொழுது 3 நபர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. சரிங்களா, டைம் ஆராய்ச்சி இன்னைக்கு நம்ம விரைவாக முடிப்போம். இங்கே வந்து எந்த கதையும் சொல்லக்கூடாது, நோ ஸ்டோரிஸ் இல்லை. அதில் வந்து என்ன பண்ணணும், நான் என்ன வேணும் என்ன நடந்துச்சு அவ்வளோதான். அதனால் வந்து எந்த கதையுமே சொல்லக்கூடாது. இல்லை ஃபாதர் சூப்பராக பண்ணார் அதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன வேணும் கடவுள் என்ன செஞ்சார் அவ்வளோதான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து என்னன்னு தெரியல, நான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் என்னை ஆண்டவர் கவுந்த பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதுளை பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெஸ்பிரேஷனில் சுவாச குழாயில் பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். 2வது வந்து அன்னைக்கு ரோட்டில் போகும்போது லிட்டி மிஸ் வந்து என்னை கவுந்து பண்ணாங்க கையை பிடிச்சி. அடுத்து அந்த மறுநாள் நைட்டு தரையில் கீழே விழுந்து குப்புற விழுந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு அடி. அதையும் ஆண்டவர் என்னை கவுந்து பண்ணார். எப்படின்னா, நான் அந்த மாதா என்னையே இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே உமது ரத்தத்தை நான் வந்து தடவரேன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் இது பண்ணேன். ஆண்டவர் வந்து ஃப்ராக்சர் இல்லாமல் வெறும் ஃபிங்கரில் மட்டும் இது போடுற போல் ஒரு பெல்ட்டு போடுற போல் கொடுத்துருக்குறாரு. அடுத்தது காலில் அடிச்சுக்கிட்டேன், அப்பையும் அப்படி தான் நான் செஞ்சேன். இயேசுவின் ரத்தம்னு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஃப்ராக்சர் இல்லாமல் என்னை கவுந்து பண்ணார். அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நான் 83, 82 நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக மதுகடி வீட்டில் ஒர்க் பண்ணும்போது ஆண்டவர் செஞ்ச செயலை பாவி நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டினேன். அதை இப்போ தான் நான் உணர்ந்தேன். நான் ஒரு பிள்ளைய வந்து உயிரில்லாத பணவாட்டுமே தூக்கிட்டு வந்தாங்க. என்னால் கவுந்து பண்ண முடியும் நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் அந்த பிள்ளைய எப்படியோ கவுந்து பண்ணோன்றதுக்காக தண்ணியை டியூப்பு போட்டு எடுத்து வாய் வழியாக சுவாசம் கொட்டுது எல்லாம் செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் நான் கவுந்து பண்ணேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தவறுன்றதை இப்போ தான் நான் உணர்ந்தது. அது டோம்னிக் இருக்கும்போது இந்த ஸ்டாஃப்னஸ் மீட்டிங்கில் கூட நான் தான் செஞ்சேன்னு சொன்னேன். ஓகே, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முடிச்சு நிறைய செஞ்சுருக்காருல்ல, வேறு எதாவது இருக்குதா? முடிச்சிடலாமா? ஆமாம், நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன் ஃபாதர். எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்து வாரிட்டு ஃபாதர் என்னை சிலுவையை வச்சு மந்திரிச்சு எனக்கு ஜெபம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நம்ம தனியாக பேசிக்கலாம். ஓகே, அம்மாவுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மை கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். மரியே வாழ்க. என் பொண்ணுக்கு வந்து போன மாதம் அம்மா போட்டு இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டேன். ஃபாதர் மந்திரிச்சு கொடுத்த எண்ணெயையும் உப்பையும் நான் டெய்லியும் காலையில் 3 தடவை சிலுவை போட்டு கொடுத்தேன். 5 நாட்களில் என் பொண்ணுக்கு குணமாகி காலேஜுக்கு போயிடுச்சு. எல்லாருமே அதை கேட்டாங்க, அம்மா போட்டு இருந்துச்சா உனக்கு அப்படின்னு. இந்த புதுமை செய்ததற்கு கடவுளுக்கு சொல்லுவோம். நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாது தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாது தேவனுடைய சொல்லை. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.
எங்கள் சகல முன்னுக்கு குழந்தை பிறகு வேண்டிங்கன்னா பையன் பிறந்து போனது இயேசுக்கு நன்றி. வெரி குட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாத தேவனுடைய சொல்லை.